வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 100cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்களோட டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து நினைச்சு சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் புதிய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரெஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ். அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் டூ வீலர்னால் அது நிச்சயம் நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸை தான் இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரைஸிங் விஷயத்தில் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோடைய HF டியூலக்ஸ். அது இல்லாமல் அட் த சேம் டைமில் உங்களுக்கு மைலேஜ் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் டோன் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லீனியரான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனு. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த ஒரு செக்மெண்ட்டில் யூஸ்வலாக கொடுக்குற ஒரு விஷயம் தான் வண்டியோட டோட்டல் வெயிட்னு பார்த்தோன்னா 110 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 71,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடலில் உங்களுக்கு i3JS டெக்னாலஜி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். பேஸ் மாடல் எதுவுமே கிடையாது. HF 100 ஒரு சிம்பிளான ஒரு வேரியண்ட்டு. அதோடைய ப்ரைஸிங் ரொம்ப இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். உங்களுக்கு இந்த லிஸ்டிங் நான் 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு அகெயின் நம்ம ஹீரோடைய ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய பேஷன் ப்ளஸ். அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த பேஷன் ப்ளஸோட அந்த ஒரு டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டைலிங்லேயே ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஃபேமிலிக்கும் சூட் ஆகும். அட் த சேம் டைமில் இந்த வெஹிக்கிளோட டிசைன்றது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குன்றதுனால தான் இதோடைய டிசைன் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு டிசைனாக இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த இன்ஜின்லாம் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக வர மாதிரி 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான். இந்த இடத்துலையும் உங்களுக்கு 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இதை விட கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் 1 lakh அவ்வளோதான். இந்த ஒரு ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி இந்த செக்மெண்ட்டில் மேபி பட் கம்மி ப்ரைஸிங் தான். பட் இதுக்கு முன்னாடி ஹீரோ HF டியூலக்ஸ்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்லைட்லி அதிக ப்ரைஸிங்காக ஃபீல் ஆகலான்றப்ப அதனால தான் இதோட நம்ம லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளே நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100. ஆமாங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுக்கலாம். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹோண்டா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் தான் அது நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு காம்பேக்ட் அண்ட் லீனியரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டான்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரெசன்ஸ்ன்றதில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.28 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்.
டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இந்த வெஹிக்கிளும் ஆல்மோஸ்ட் இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தரும். இந்த ஒரு வெஹிக்கிள் இல்லை, இந்த ஒரு 100 சிசி செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிளுமே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 65+ அதை மாதிரி தரும். நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மைலேஜில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 கேஜிஸ் தான். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைட் வெயிட்டான ஒரு வெஹிக்கிளாக அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100னே சொல்லலாம் இந்த ஒரு 100 சிசி செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 785 mm கிட்ட வருதுன்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட்லேயும் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியில் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 92,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஹோண்டாவோடைய ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு 100 சிசியில் கிடைக்கிறப்ப ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்காக தான் எனக்கு தெரியுது. எல்லாமே இந்த ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் மற்ற வெஹிக்கிள்ஸோட பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜினுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு பில்ட் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டிலையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் ஹோண்டா எப்போதுமே பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இருக்கும்னு நான் வச்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுக்கலாம், இந்த ஒரு 100 சி செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் ப்ளஸ் சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டோட ஒரு மோட்டர் சைக்கிள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்த மாதிரியான ஒரு லீனியரான ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான். அதெல்லாம் உங்களுக்கு சீட்டிங்கோட லென்த்லேயும் சரி, உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ், அதான் அந்த ரைடிங் போர்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்களையும் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டாக சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் செட்டப் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றதுனால உங்களுக்கு பேடான ரோல்ஸை கூட நல்லா ஸ்மூத்தாகவே டேக்கிள் பண்ணிடும். அதுக்கு அடுத்து இது லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் 102cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 117 kg, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் உங்களுக்கு 93,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் ப்ளஸ் ரைடிங் கம்ஃபர்ட்டும் பெஸ்ட்டாக ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் த ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, நிச்சயமாக இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சாலே நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வந்து நிற்க வேண்டிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு வெஹிக்கிள். அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அண்ட் ரீச்சான ஒரு வெஹிக்கிள்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். சொல்லப்போனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வெஹிக்கிள் வந்து இந்த இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய இந்த ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சேல்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு விஷய ரேஞ்சிலையும் இருக்குது. இன்னும் கூட ஸ்டில்னா இந்த ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளுடைய சேல்ஸ் அடிச்சுக்க வேறு எந்த வெஹிக்கிளுமே இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு பாக்ஸி ஷேப்டு ஒரு ஸ்கொயர் டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்துச்சு. அதே தான் இப்பயும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான டோனில் இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா
பேசிக் மாடல் உங்களுக்கு 98,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 1 lakh கிட்ட வரைக்கும் வந்து முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.